குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், இந்த குளவி இங்கே கூடு கட்டியிருக்குங்க பார்த்தீங்கன்னா, சைடில் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு குளவி கூடு கட்டும். இந்த கூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு பச்சையாக ஒரு புழு ஒன்று இருக்கும், உயிரோடே இருக்கும். நீங்கள் எப்போ உடைச்சாலும் என்ன இருக்குங்க, ஆமாம் உயிரோடு இருக்கும். அந்த குளவி என்ன பண்ணும், அந்த பூச்சியை கொண்டு வந்து உள்ளே வச்சு கூடை கட்டி அதுக்குள்ளே குளவி என்ன பண்ணிடும், போட்டுட்டு அந்த குளவிக்குள்ளே முட்டை விட்டுரும். அந்த புழுக்குள்ளார என்ன பண்ணிடுங்க, தான் முட்டையை போட்டுரும். அது உள்ளே இருந்து அதுக்கப்புறம் அது புழுவாகி அதுக்கு சாப்பாடு எதுதான், அந்த புழு தான் சாப்பாடு. இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிடும். இப்போ அந்த மூடின பிற்பாடு இந்த அதெல்லாம் சாப்பிட்டு அது ஹெல்த் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த மண்ணை உடச்சிக்கிட்டு, இந்த இங்கே இருக்குது இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை உடச்சி பாருங்களேன், ஈஸியாக உடைக்க முடியுமான்னு. உடைக்க முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். நம்ம கம்பியை வச்சு குத்தணும். அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கிற அந்த கூட்டை உடைச்சிக்கிட்டு அந்த என்ன பண்ணுங்க, அந்த பூச்சி வெளியில் வருது. அப்போ அது எவ்வளவு முயற்சிகள் அதனால் எடுத்திருக்கும். ஆமேன். அது எவ்வளோ கஷ்டப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ கஷ்டப்பட்டு அது வெளியில வர வேண்டும் என்பதற்காக அதிகமான ஒரு முயற்சி எடுத்து அது வெற்றி பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல தான் இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 84 6வது வசனம். சங்கீதம் 84 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களும் நிரம்பும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அப்படின்னாங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாங்க, அது எப்படியா மாத்திக்கிறாங்களா, எனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிரச்சனைகளை எதை மாத்திக்கிறாங்க, நமக்கு சாதகமா மாற்றிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இப்போ அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த வேத வசனம் ஒன்று சொல்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 71வது வசனம் சொல்கிறது, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபத்திரவப்படுகிறது, உபத்திரவப்படுகிறது, உபத்திரவப்படுகிறது நல்லதுங்களா கெட்டதுங்களா? அப்படியே நம்ம கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு எதுவுமே வரக்கூடாது ஆண்டவரே, என்னை ஒண்ணுமே தொடக்கூடாது ஆண்டவரே, நான் அப்படியே நின்னுக்கிறேன் ஆண்டவரே, என்ன எதுவுமே வராம நான் இருக்கிறதா நல்லது. இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்க ஜெபம் பண்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுங்க, உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப உபத்திரவப்படுகிற நேரத்திலே தான் தேவ வசனம் நம்மளை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபத்திரவப்படுகிற நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்யும் பொழுதுதான் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியுங்க, அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்கிறதுங்க, பாடுகள் தேவையா இருக்கிறது, உபத்திரவம் தேவையா இருக்கிறது, கஷ்டங்கள் தேவையா இருக்கிறது. நோ பெயின் நோ கெயின். நமக்கு வலி இல்லாம எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா நாம் என்ன பண்றோம், அந்த வலி இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானா பாருங்க, ஒரு அம்மா 10 மாசம் கஷ்டப்பட்டு வலியோட பெத்தெடுத்ததுனாலதான் அந்த பிள்ளைக்காக தான் உயிரை விடுறதுக்கும். ஆமே, அப்ப அந்த வலி இருக்குதா இல்லையாங்க? அப்போ நமக்குள்ள எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நீரூற்று, அந்த குளிர்ச்சியான காரியம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. எத்தனையோ வேதத்தில் எத்தனையோ ஆட்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நாம் உபத்திரவத்தின் மத்தியிலே தேவ பிரசன்னத்தினாலே மகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா.
இதைத்தான் வேதம் சொல்கிறது. பிரச்சனை நம்மை சரி செய்யும். ஆமே, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது நான் ஏதாவது தப்பாக செஞ்சிருந்தா நான் என்னை மாற்றும். இந்த தப்பு செஞ்சதுனால தான் பிரச்சனை வந்தது. புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ பிரச்சனை நம்மை சரி செய்யும், பிரச்சனை நம்மை உருவாக்கும், பிரச்சனை நமக்கு நல்ல படிப்பினையை தரும், பிரச்சனை நம்மை பலப்படுத்தும், பிரச்சனை நம்மை உயர்த்தும். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. என்னென்ன சொல்லியிருக்கேன்? பிரச்சனை நம்மை சரி செய்யும், பிரச்சனை நம்மை உருவாக்கும், பிரச்சனை நம்மை படிப்பினை தரும், பிரச்சனை நம்மை பலப்படுத்தும், பிரச்சனை நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு பிரச்சனை தான் நம்மளை என்ன பண்ணுதுங்க? நம்மளை சரி செய்கிறதாக இருக்கிறது, உயர்த்துகிறதா இருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகளை எப்படியாக நமக்கு ஆசீர்வாதங்களாக மாறுகிறது வாசிக்கலாம். யாத்திராம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 21 22 வசனங்கள் வரை. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். சலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவரது வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. அல்லேலூயா. எந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடை என்று எண்ணினார்களோ அந்த சமுத்திரம் அவர்கள் எப்படியா இருக்குங்க? அரணாக, மதிலாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். சத்தத்தை காணுமேங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எது நமக்கு பிரச்சனையா இருக்கோ அதுவே நமக்கு என்னவா மாறிடுதுங்க? அரணாக, பாதுகாப்பா மாறி இருக்கிறது. நம்ம வேதத்தில் பாருங்க, ஒதுங்கும்படி செய்தார், ஒதுங்கும்படி செய்தார்னு இந்த சமுத்திரம் இங்க எப்படியா இருக்குங்க? மதிலாகிற. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இல்ல, மதில்னா என்ன? வால். சமுத்திரம் எப்படி வாலாகும்? ஒதுங்கி நிட்டா வாலாயிருமா? நான் சொல்றது தண்ணி, இது மதில். காத்து அடிச்சிச்சு, இது ஐஸ் பார் ஆயிடுச்சு. அப்ப எப்படி போயிருக்கிறாங்க அவங்க? ஏர் கூலர்ல போயிருக்காங்க, ஏர் கூலர்ல போயிருக்காங்க, ஏசியில போயிருக்கிறாங்க அங்க இருந்து. அப்படிங்களா? ஏர் கூலா போயிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சமுத்திரம் தான் அவன் பார்க்கறான். ஏன்டா எனக்கு கல்ற கிடைக்காம இங்க உணவு சாப்பிடுச்சியான்னு சொன்ன இடத்துல அந்த சமுத்திரத்தில் இவங்க எப்படி போறாங்க? நல்ல குளிர்ச்சியா நடந்து போயிருக்காங்க. ஏன்னா அது மதிலாக அவருக்கு மாறினது. எந்த பிரச்சனை நமக்கு எதிராக வருகிறதோ அந்த பிரச்சனையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பு தடையான காரியங்களை நம்ம அரணாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மீகா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை, மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்களின் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனைக்கு முன்னாடி யார் போறதுங்க? கர்த்தர் போயிட்டு இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் நம்மளுடைய பிரச்சனைக்கு முன்னாடி போனா நமக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை எதை பயப்படுறோமோ அதுக்குள்ள போக நீங்க முயற்சி செய்தால் உங்களுக்கு முன்னதாக கர்த்தர் போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குன்னு எல்லாமே பிரச்சனையாவே போயிட்டு இருக்க கூடாது. ஊர்ல தகராறு பண்றது, கலட்டா பண்றது, அடிக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் ஆண்டவர் வர மாட்டாரு. உங்களுக்கு தேவையில்லாத, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எந்த பிரச்சனைகள் வருகிறதோ அந்த பிரச்சனைகளை தேவன் விடுதலையாக்கும்படியா உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் ஒரு மீட்பை நமக்குள்ளாக உண்டாக்கும் பொழுது, நமக்குள்ளாக ஒரு விடுதலையை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து போகிறார். அந்த தடைகளையே நமக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.
பார்க்குறோம். ஒரு கடந்த நாட்களில் ஒரு முறை ஒரு மிஷினரி சொன்ன ஒரு காரியம், ஒரு சபை வட மாநிலங்களில் ஒரு சபையை கட்டுவதற்காக ஊர் நடுவில் ஒரு இடத்த வாங்கி இதில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சபையை கட்டுவோன்னு சொல்லி போகும்போது ஊர் ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்களாம், இது என்னமோ வெளியிலேருந்து ஒரு சாமியை கொண்டு வந்துருக்குறாங்க, இந்த சாமியை என்ன செய்யக்கூடாது, உள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை பெருசாக போய் ஊர் பெரிய ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி உங்கெல்லாம் கோயில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஏன் இங்கே வைக்கணும், இந்த வெளியூர் நாட்டு கோயிலே நமக்கு தேவையில்லையே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், ஐயோ அந்த சாமிக்கிட்ட ஒன்றும் ஆயுதமே இல்லை. என்னங்க ஆயுதமே இல்லை, அது அப்புறாணியாக இருக்குது. நம்ம சாமிக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க, ஆயுதம்லாம் இருக்கு. அதுதான் எல்லையா இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதை கொண்டு போய் அங்கே விட்டா என்ன ஆகும், வேண்டாமா இங்கேயே இருக்கட்டும். சந்தோஷமே இல்லையாம்மா? நமக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து மாறினாதாங்க நமக்கு சந்தோஷம். ஆனால் வார்த்தையில் மாறிச்சுன்னா நமக்கு சந்தோஷமே வராது. அப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமே, நடுப்புற ஊரில் இடம் வாங்கி கட்டிட்டாங்க. ஆமேன். ஏன்? அவங்களுடைய ஜபம் உருவம் நடக்கிறாங்க, அதுக்குள்ளாக போக முயற்சி செய்யறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு நடுப்புற தான் இடம் வேணும், அவனையே மாற்றி விட்டாரு. அவனுக்கே குழப்பம். அந்த சாமிக்கு ஆயுதமே இல்லை, இந்த சாமிக்கு எல்லாம் ஆயுதம் இருக்கு, இது ஏண்டாக்க எல்லையில் இருக்கணும், உள்ளவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டான். ஆமேன். அந்த மாற்றங்களை கொடுக்கிறவர் தேவன் முன்னாடியாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வட மாநிலம் இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஊரில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை. கொஞ்ச நாள் ஆனிச்சு, சபைக்கு சந்தைக்கு யாரும் வர மாட்டேன்ட்டாங்க. என்னடா எல்லா பேரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஊருக்கார முறை கோயிலுக்கு போயிட்டான். என்னடா பண்ணுறது, சந்தையை மாற்றி வச்சுக்குவோம், திங்கக்கிழமை வச்சுக்குவோம். ஆமே, மாறிடுச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, சந்தை வச்சா சந்தைக்கு போயிடுவோம். ஆமே, நம்ம கோயிலுக்கு வந்து சந்தை என்ன பண்ண மாட்டான், மாற்றி வைடான்னு சொல்ல மாட்டோம். எனக்கு இதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக நம்ம போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையை சாதகமாக எடுத்துட்டு வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனையா இருந்துச்சு, அவன் பாட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண, எனக்கு சந்தை வேணா ஒன்று வேண்டானா. இப்போ பிரச்சனை யாருக்கு மாறி போச்சு, வியாபாரிக்கு மாறி போச்சு. வேணாண்டா நம்ம திங்கக்கிழமை வச்சுக்கலான்ட்டான். சந்தோஷமே வர மாட்டேங்கிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க. நீங்க அப்படி சொன்னாதாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறும். ஆமேன். நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். நீங்க ஆமேன் சொன்னாதான் உங்களுக்குள்ள அந்த சுதந்திரமே வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு காரியத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆல்வின் நல்ல உயர்த்தி. ஆமேன். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப அழைத்தவருக்கு நாம் எப்படி ஆயிருக்கிறோம்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற நாம் எப்படி இருக்கணுங்க பாப்போமே. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 - 28 வசனங்கள் வரை. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 - 28 வசனங்கள் வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதரால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளினால் அடிபட்டேன், 1 தரம் கல்லேறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளினால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் பட்டங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அடுத்து, இவை முதலானவைகள் அல்லாமல்
எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென். இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தருக்காக இவ்வளவு பாடுகளை பட்டதை காட்டிலும் இப்ப எதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இவைகள் முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கவலை எதுனா, எப்போ நான் அடிக்கப்பட்டதுனால எனக்கு கவலை இல்லை. நான் பசினால இருந்தது கவலை இல்லை. நான் கப்பல் சேதத்தில் இருந்ததுனால கவலை இல்லை. நான் அநேக தரம் அடிக்கப்பட்டதினாலும் நிர்வாணத்தில் இருந்ததுனால எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னங்க? எனக்கு சபையை குறித்து தான் கவலை. ஆமென். அழைத்தவர் நாம உண்மையாக 8:30 மணிக்கு வந்துட்டோமா? சத்தம் இல்லை பார்த்தீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு அதை காட்டிலும் சபை எனக்கு முக்கியமா தெரியுதியா. அடிக்கப்பட்டியா, நிர்வாணம் ஆச்சு, வெக்கமாலியா உனக்கு? எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. என்ன அழைச்சவர் உண்மை உள்ள, நான் அவருக்காண்டி எது வேணாலும் நிற்பையா. ஆமே. சபைக்காக நிற்கிறாருங்க. அப்போ தனக்கு வந்த தடைகளை எதன் மூலமாக அவர் ஜெயிக்கிறாருங்க? சபையின் சிந்தை அவருடைய பாடுகளை பாதிக்கல. அவர் பட்ட வேதனையினால சபையுடைய குறித்த தன்னுடைய அழைப்பை குறிச்சதுனால அந்த அழைப்பை பத்தி தான் யோசிச்சாரு தவிர தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் என்ன செய்யலாங்க? யோசிக்கவே இல்லைங்க. ஆமே, ஆமே. இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? கொஞ்ச நேரம் காலதாமதம் வர்றதை பத்தி நம்ம என்ன யோசிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது கூட்டம் நடக்குது, சொன்ன ஆண்கள் ஐக்கிய கூட்டம் நடக்குது, பெண்கள் ஐக்கிய கூட்டம் இருக்கு, செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்கு, வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, எல்லாத்திலும் எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம வந்திருக்கிறோம். நம்மளால முடியலையேங்க. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சபை குறித்த ஒரு கவலை இருக்கிறது, ஆராதனை குறித்த கவலை இருக்கிறது, ஊழியங்களை குறித்த ஒரு கவலை இருக்குது. அதனாலதான் வேதத்தில் அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. நம்ம பேர் வேதத்தில் எழுதப்பட வேண்டாம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆமே. அப்ப அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் எனக்கு வருகிற பாடுகளை காட்டிலும் என் ஆண்டவருக்காக நிலைநிற்கிறதே சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுங்களா? எனக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது, இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேனாமே. ஏன் இங்கே வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணுது? உட்காந்துட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்க போறோம், அது இங்கே வந்து உட்காந்துட்டா என்னங்க? சொந்தக்காரங்க வர்றாங்க, ஐயா என்னங்க இப்போதான் வந்தீங்களா, வாங்கங்க, சந்தோஷமா இருக்குதுங்க, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். இல்லைங்க நாங்கெல்லாம் வரல, நீ முதல்ல கிளம்பு, நான் பூட்டிட்டு நான் சர்ச்சுக்கு போறேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வா. ஏன் சொல்ல முடியலங்க? அப்ப நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டுங்கன்னா, ஆண்டவரை குறித்த கவலை இல்லை. நம்ம ஐயோ அது போயிருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைய முடியாத ஒரு நிலை இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ உபத்திரவத்தின் உள்ளாக நம்ம போகும்போது எப்படிங்க அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும்? அப்ப வேதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானா ஒரு பிரசங்கம் பண்றதுனாலயோ இல்ல வேதத்தை வாசி ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவரை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் நீங்க அப்படியே மூச்சா பிடிச்சிக்கிட்டு வந்து சொல்றதுனாலே ஒரு நாள் அதை வாய்க்க போறது கிடையாது. ஆமென். இதை உள்ள பிரயாசப்பட்டு அதை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் நிறைய அதற்கு சிரத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுங்க, அந்த சபையினுடைய சிந்தை அவனுடைய பாடுகளை குறித்து என்ன செய்யலங்க, ஒரு பாதிப்பும் இல்லை. எனக்கு சபை வளரணும், சபை வளரணும், எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கிறான், அந்த சபை இந்த சபைன்னு சொல்லி ஒவ்வொரு நம்ம என்ன செய்யறாங்க, ஓடிக்கிட்டே இருந்து அவன் சுவிசேஷத்தை நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தரிசனம் பாடுகளை மறக்க செய்யும் இல்லைங்களா? இன்னொன்று காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 5-7. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது சபையின் சிந்தை பாடுகளினாலே பாதிக்கவில்லை. இப்போ நம்ம பார்க்கிறோம் தரிசனம் பாடுகளை மறக்க செய்யும். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள்.
அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலின் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி. இப்போ யோசேப்பு ஒரு தரிசனத்தை கண்டான். நம்ம தரிசனத்தை பார்க்குறோமா? நம்ம ஏதாவது தரிசனம் பார்த்துருக்கோமா? ஆமாம், தரிசனத்தை சிஸ்டர் பார்த்துருக்குறாங்க, வாழ்த்துக்கள். நம்ம ஏதாவது தரிசனத்தை பார்த்துருக்கோமாங்க? தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? நம்ம கண்ணவே மூட மாட்டேங்கிறோமேங்க. ஜெபம் பண்ணாலும் கண்ணை முழிச்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் கண்ணை முழிச்சிட்டே தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கண்ணை மூடனா என்ன இருக்கு? எதுதான் ஏற்ற மாதிரி தெரியும். ஐயோ அவன் ஓடுறானே, ஐயோ அவன் விழுந்துட்டானே. அப்போ நமக்கு வாசனை எங்கே போகுது? அடுப்படியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற வாசனை நமக்கு வர ஆரம்பிச்சிருது. தேவையில்லாத சத்தக்க. நீ தரிசனத்தை பார்க்கணும், எல்லாமே என்ன பண்ணணுங்க? எல்லாமே அடைச்சிடணும். ஆமே, ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனத்தை வாங்கணும். நம்ம தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? சீர்கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார்னா நிச்சயமாக கொடுப்பார். ஒருத்தருக்காக தரிசனம் கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தரிசனத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாருங்க. அந்த தரிசனம் என்ன? எப்பா, உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, உன்னுடைய சகோதரனுடைய அரிக்கட்டு உன்னை தாழ்ந்து இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உயர போற, உனக்கு கீழாக உன்னுடைய சகோதரர்கள் வரப்போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வயது 17. அவனுடைய வயசு எவ்வளோங்க? 17 வயதில் அவன் என்ன பண்றாங்க? ஒரு தரிசனத்தை பெற்றுக்கிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தரிசனத்தை வச்சு அவன் போற பாதை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த தரிசனம் தான் எனக்கு நிறைவேறணும். அதை தாண்டி எனக்கு எதுவுமே என்ன செய்யாதுங்க, நடக்கக்கூடாது. குழியில் கொண்டு போய் போடுறாங்க ஒரு சகோதரர்கள். ஆதியாகமம் 37:23 வாசம்னா குழியில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? வாசிக்கலாம், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், வாசிக்கலாம். குழியில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அவனுடைய சட்டையெல்லாம் எடுத்துட்டு, கலர் சட்டையெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு குழிக்குள்ளாக தள்ளுறாங்க. பேசாம தான் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவர்களை இஸ்மவேல் இருக்குல்ல, விற்று போட்டுட்டாங்க. அப்போ தன்னை ஒருத்தருக்கு அடிமையாக விற்று விட்டார்கள். அப்போ உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்? ஒரு வீட்டில் தன் தகவலிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்த ஒரு மனிதனை, வர்ணம்லாம் கலர் கலர் சட்டையாக போட்டு அழகு பார்த்த ஒரு இடத்துல இருந்த தன்னை தன்னுடைய சகோதரர்களை அடிமையாக என்ன செஞ்சிட்டாங்க? அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்குங்க அவருக்கு. ஆனால் அந்த வேதனையோடு கூட இஸ்மவேலோடு என்ன செய்கிறாருங்க? அவர் போகிறார். அவர் எங்கே கொண்டு விற்கிறாருங்க? போத்திப்பார் என்கிற ஒரு மனிதனிடத்தில் விற்று போடுகிறார். அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று அறிந்து, எப்போ 17 வயசுல காரிய சித்தி உள்ளவன் என்று அறிந்து அவன் என்ன பண்ணுறாங்க? நல்ல அந்தஸ்தில் வைக்கிறாங்க. அப்போ அவருடைய சகோதரி என்ன செய்கிறாங்க? போத்திப்பாருடைய மனைவி. ஆமாம், அங்கே நல்லா உயர்த்தப்படும் பொழுது போத்திப்பாருடைய மனைவி அவனை தனக்கு விருப்பமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் விரும்பினபடினாலே ஆனால் நம்ம என்ன செய்கிறாங்க? அங்கே இருந்து ஐயோ பரவாயில்லையே, நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்ப ஆண்டவர் ஒரு பார்த்துரு, எங்க வீட்டுக்காரெல்லாம் இல்லப்பா, ஆனா ஏன் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார்ல. ஆமே. அப்ப நம்மள ஒவ்வொருவரையும் நம்முடைய செயல்களிலே ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் அந்தரங்கத்தில் இருக்கிற என்னுடைய படுக்கையில பேசின ஒரு காரியத்தை தன்னுடைய தீர்க்கதரிசியை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படித்தான் வேதம் போட்டிருக்கு. ஆமே. அப்ப ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியமே மறைவாகவே இருக்கவே இல்லை. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பாவத்திற்கு அவன் விலக ஆரம்பிக்கிறான். ஏன்? அவனுக்கு தரிசனம் தான் மெயினான காரியம். கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. அங்கேயும் கொஞ்சம் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு தரிசனத்தை என்ன பண்ணுறாங்க? 2 பேர் ஆமாம் பார்க்குறாங்க. 2 பேருக்கு இவர் தான் என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஆமாம் விளக்கம்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தன் போய் சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க? ரிலீஸ் ஆகிட்டாரு. அவர் போனவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்தே போயிட்டாரு. நன்மை செய்த சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம் மறந்துட்டாரு. நீ 3 நாள் வெளியில் வர போறப்பான்னு சொன்னோன்னே அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறான்? அப்பா ஆண்டவரோட பானபுத்திரக்காரனா இருக்கான், ராஜாவோடன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுதுங்க ராஜாவுக்கு? அவர் ஒரு கனவு கண்டார். இந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு தெரியல. இப்போதான் அவருக்கு உரைக்குது. ஆகா, எனக்கு ஒருத்தன் சொன்னாங்க, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அவனை கூட்டிட்டு வாப்பா. அவர் என்ன பண்ணாருங்க? சில விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும்
தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தரிசனத்தை மறவாத ஒரு மனிதன். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் கொடுக்குற அந்த தரிசனத்தை நான் மாறக்கூடாதுங்க. என் ஆண்டவர் எதற்காக ஒன்று அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புலேருந்து நான் மாறக்கூடாது. நான் ஊழியக்காரனாக இருந்தேன்னு சொன்னால் என் அழைப்பில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும், எவ்வளோ வேறு ஏதாவது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் இதிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமே என்னுடைய தரிசனம். ஆமென். இதை விட்டு தானே எனக்கு தரிசனம் கிடையாது, ஆசீர்வாதமே கிடையாது. அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை அழைத்தவர் சுவிசேஷகனாக நம்மளை அழைத்திருக்கலாம், பாடல் பாடுகிறவர்களாக அழைத்திருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக அழைத்திருக்கலாம், கொடுக்கிறவர்களாக அழைத்திருக்கலாம், இசைக்கிறவர்களை வாசிக்கிறவர்களாக அழைத்திருக்கலாம், உதவி செய்கிறவர்களாக அழைத்திருக்கலாம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த தரிசனத்தில் நம்ம இருக்கிறோமா? எவ்வளோ கஷ்டம் தான் நான் செய்கிறத செஞ்சுட்டு தான்ப்பா இருப்பேன். நீ எவ்வளோ வேணாலும் திட்டு, நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குவேன். இந்த 6 ட்ராக்ஸ் என்னாச்சுன்னே தெரியல. எத்தனை பேர் முழுசாக கொடுத்தீங்க முடிச்சிங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் குடிச்ச சோத்திரம் உண்டாவதாக. மிச்சம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் உத்தமனாக இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் உத்தமனாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை பார்க்கிறார். உன்னையுமே உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரிய. கொஞ்சத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கிறோமா? 6 ட்ராக்ஸு, 6 நபரு, 6 மாதம் இருக்குமா? 4 வாரங்கள் 5 வாரம் மேலேயே போயிடுச்சு, 1 மாதத்துக்கு மேலேயே போயிடுச்சு இல்லையா? அந்த 6 ட்ராக்ஸ் கொடுக்க முடியாமல் நம்ம இருந்தோம்னா, இதில் நம்ம உண்மையே இல்லை என்று சொன்னால் நம்மளை எதில் கொண்டு போய் ஆசீர்வாதமாக வைப்பார்? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நான் முழங்கால் போட்டு நான் அழுது 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 நான் என்ன பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் ஒன்றும் பதில் கொடுக்க மாட்டேன். நீ அழுதாலும் புலம்புனாலும் ஆண்டவருக்கு எட்டாதுங்க. ஆமே. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? நான் அதை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் அதில் எப்படி பிரியமாக இருப்பார்? நான் புதைச்சி வச்சுட்டேன், ஒன்று கூட எடுக்கலை, நான் உண்மையாக இருக்கிறேன். நீ வைக்காத இடத்துல தேடுகிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் இருக்காரு. அதனால உன்கிட்ட பதில் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், பத்திரமா நான் கையில் வச்சிருக்கிறேன். பற்கடிப்பான கொண்டு இடத்துல போட வேஸ்ட் இந்த ஆளு. ஆமே. தரிசனத்தில் உண்மையாக உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய அழைப்பை நீங்கள் முதல்ல விடுங்க. அதெல்லாம் வேதம் அழகா சொல்கிறது. உங்கள் அழைப்பை நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மையாயிருங்கள். அல்லேலூயா. நமக்கு அழைப்பே தெரியாம நம்ம சபையில வார்த்தையில கேட்டு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னை எதுக்காக ஆண்டவரை அழைச்சிங்க? என்னை ஆண்டவரை ஊழியத்துக்காக அழைச்சிங்களா? போதிக்கிறதற்காக அழைச்சிங்களா? இல்லை எதுக்காக அழைச்சிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுவார். அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தால் ஒரு நாள் அந்த சக்ஸஸ்குள்ளே வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன செய்கிறாரு? கடைசியாக அவருடைய தரிசனம் நிறைவேறும் பொழுது எகிப்தினுடைய பஞ்சங்களுக்கு நடுவாக தன்னுடைய சகோதரர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். ஆமே. எல்லா இடத்துலையும் உணவு கிடையாது, எகிப்தில் மட்டும் உணவு இருக்குது. தேடி பார்க்குறாங்க. சகோதரனை கூட அவங்களுக்கு தெரியல. ஆமே. ஆமாம், அப்படி அவர் இருக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன செய்யலாங்க தெரியல. இவங்கெல்லாம் பஞ்சத்தோட போன ஆளுங்க போய் பார்த்து என்ன பண்ணாங்க? பணிந்து கொள்கிறார்கள். தரிசனம் நிறைவேறியது. ஆமென். அப்பொழுது வயது யோசேப்பிற்கு 30 வயது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருடங்கள் ஒரு தரிசனம் நிறைவேற அவனுக்கு ஆகியது. அதுவரையில என்ன பண்ணாருங்க? காத்திருந்தாங்க. இப்ப நமக்கு அந்த காத்திருக்கிற வேலையே இல்லை. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு நான் சொன்னேன்னா உடனே நாளைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிடணுங்க? ஆமா, உடனே பதில் தந்துடணும். இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உட்காந்துருங்க. ஆண்டவர் எப்போ அவருக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும். அப்பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்வாருங்க? நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஒரு நாளும் தவறாமல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்திற்காக நாம் தியாகமாய் நிற்கும் பொழுது ஒரு நாள் நிறைவேறி அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. தரிசனம் தனக்கு வந்த பாடுகளை எல்லாம் உனக்கு என்ன செஞ்சிச்சுங்க? கவலையே படலை. ஜெயிலில் இருந்தா பரவாயில்லப்பா, ஆனால் என் தரிசனம் நிறைவேறணும். குழியில் போட்டாங்க, பரவாயில்லப்பா, எனக்கு தரிசனம் நிறைவேறணும். அப்போ தரிசனத்தில் அவன் உண்மையாக இருந்தபடினால் பாடுகள் அவனுக்கு எளிமையாக இருந்தது. ஆமே. இப்போ நமக்கு அப்படி இருக்குமாங்க? நான் சொல்ல போறீங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு அப்புறமேல கவலையெல்லாம் எனக்கு பிரச்சனை மாறி போயிருங்க. பிரச்சனை மாறினா போதும். ஆமே. அப்போ அந்த பாடுகளை நாம் என்ன செய்யக்கூடாது? நினையாதபடிக்கு எதை நமக்கு செய்ய ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த காரியத்தை நோக்கி நாம் ஓடும் பொழுது நிச்சயமாய் மாற்றங்கள் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது.
கர்த்தருடைய நாம மகிமை. என்னுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணுங்க, அதில் நின்னாதான் நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒரு இடத்துக்கே கொண்டு போக முடியும். ஐயோ இவன் என்ன ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது, எல்லாம் ஒரே இதெல்லாம் சரியாக வரான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய முடியாது, ஓடுனேன்னு சொன்னால் என் தரிசனத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்போ எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தில் நீங்கள் உண்மையாய் நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் எளிமையாக மாறிவிடும். ஆமேன். அது ஒரு பெரிய தூசியே தெரியாது இல்லைங்களா? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை எப்படி இருக்குங்க? பரீட்சை எப்படி இருக்கு? பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த பரீட்சை இந்த வழியெல்லாம் மாறிடும். காலம்பரை எந்திரிச்சு படிக்கிறது, சாயந்தரம் எந்திரிச்சு படிக்கிறது, எப்போனாலும் படிக்கிறது, படித்து இல்லை நான் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறேன், நான் டாக்டராக போகிறேன், நான் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறேன். நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நினைக்கிறேன் நான் எந்த இடத்துல போய் நிறுத்துறோமோ அந்த இடத்துக்கு என்ன வேலை இருக்கோ போயிடுறோம். ஆமாம் 10th முடிச்சு என்ன வேலை கிடைக்கும் அதுக்கு போயிடுறது, +2 முடிச்சு என்ன வேலை கிடைக்கும் அதுக்கு போயிடுறது. அந்த ஒரு ஸ்தானத்துக்கு போல ஒரு தரிசனமே நமக்கு இல்லை. நான் இந்த இடத்துக்கு தான் போகணுங்கிற ஒரு தரிசனம் நம்மள்கிட்ட இல்லாததுனால தான் நம்ம மற்ற எல்லாவற்றையும் புறக்கணிச்சிட்டு இருக்கிறோம், பயந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியம் பாருங்க, வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அந்த பாடுகள் நம்மளை எதிர்க்க செய்யும். ஆமாம், வாக்குத்தத்தத்தை பெறுனா எதையுமே நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, எதிர்க்க நம்மளால் முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13 அதற்கு மேலாக 13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த வாசனத்தை வாசிச்சோமா? அல்லேலூயா. இப்போ இவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார் இல்லைங்களா? இப்போ இந்த தரிசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஈசாக்கு கொடுக்கப்பட்ட. அடுத்தது இந்த யாக்கோபு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அப்புறம் யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல, யாக்கோபோட முடிஞ்சிருச்சு. ஆமே. இப்ப இவங்க தான் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். இப்ப இந்த யாக்கோபு ஒரு வாக்குத்தத்தம் பெற்றாரு. இவர் யாருங்க? இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. வெறுமனை போய் போட்ட சட்டை வெட்டியோட என்ன பண்ணாருங்க, போய் படுத்திருக்க இடத்துல ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. என்ன தரிசனத்தை பார்க்கிறாரு அவரு? இல்ல இல்ல இல்ல, அது என்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் நீர் என்ன செய்வ, பரம்புவாய். உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளும் பூமியுடைய வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சந்ததிக்கும் தருவேன். இதுதான் வாக்குத்தத்தம். நீ படுத்திருக்கியப்பா இடம், அது உனக்கு தான், உன் சந்ததிக்கு தான் கொடுக்க போறேன். அப்ப என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப இவர்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. படுக்கிறதுக்கு கூட கையை வச்சு படுக்க முடியும். எதை வச்சு படுத்திருக்கிறாருங்க? கல்லை வச்சு படுத்திருக்கிறாரு. காலம்பர் பார்த்தா கல்லை நிறுத்தி எண்ணெய் ஊற்றிட்டு போயிட்டாரு. ஆமென். இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17-19. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து
பெத்தேல் என்று பெயரிட்டான். லூசுன்னு பேர் வந்திருக்கு. நம்ம லூசு கிடையாது, இது வேற லூசு. ஆமே. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பெத்தேல்னு பேர் வச்சான். பெத்தேல் என்னங்க? பெத் என்றால் சொன்னால் வீடு. இல்லை, பெத்தேல்னா வீடு தான். வீடு தான், வெறும் வீடு தான். அப்போ என்ன பண்ணாங்க? அங்கே பெத்தேல் அப்படின்னு சொன்னா வானத்தின் வாசல். என்னடா தேவதெல்லாம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு சத்தம் நமக்கு வருது. அப்போ வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். வாக்கு தத்தை பெற்றுவிட்டு போய் அவர் என்ன பண்ணாங்க? ஆதியாகமம் 29-25 எடுத்து வாசிங்க. கண்டு இவ பாருங்க, இவர் போய் மாமாட்ட போய் பொண்ணு கேட்குறாரு. மாமா என்ன பண்ணணும்? பொண்ணு கொடுக்கணும். அவர்கிட்ட போய் என்ன கேட்டார்? உனக்கு எந்த பொண்ணு வேணும்? எனக்கு ராகேல் தான் வேணும். ரைட்டு, 7 வருஷம் வேலை செய்யறியா? சரி, 7 வருஷம் மாமா சொல்கிறாரு 7 வருஷம் வேலை செய்யணும். மாப்பிள்ளை தான் போய் வேலை செய்யணும். இப்போ பொண்ணு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணார் மாப்பிள்ளை போய்? ஆமாம், 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு. அங்கெல்லாம் கல்யாணம் ராத்திரியில் தான் நடக்கும். ராத்திரியில் கல்யாணம் முக்காடு போட்டு முடிச்சாச்சு. அது என்ன பண்ணிட்டாங்க? காலம்பரை எஞ்சி பார்க்குறாரு. இது என்னடா, அது கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் இல்லைங்களா? கண்ணு ஒரு மாதிரி பார்க்குற ஆளாக இருக்குது பொழுது. இன்னும் லேயாலாக இருக்குது. போய் கேட்குறே, என்னப்பா அது? நான் ராயலுக்காக சொன்னேன், நீ லேயால கொடுத்துரு. எப்போ இங்கே ஒரு வழக்கம் இருக்குப்பா, அக்கா வச்சுட்டு பொண்ணெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு ஏமாற்றம். 7 வருஷம் வேலை செஞ்சு என்னடா இந்த மாதிரி ஆகிக்கிட்டியே. ஆமே. அது என்ன பண்ணியிருக்காரு? சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற? நான் அதையும் தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ராகேலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யும். பரவாயில்ல, எது எனக்கு வேணுமோ அதுக்காண்டி இன்னும் 7 வருஷம் கஷ்டப்படுறாங்க அவன். அந்த வேத வசனத்தை வாசிங்க. இன்னுமா ஆதியாகமம் 31:7 வாசிங்களேன். இப்போ என்ன சொல்றாங்க? 10 முறை சம்பளத்தை மாற்றான். அப்போ எப்போ பார்த்தாலும் உங்க மாமனார் என்ன பண்ணிட்டார்? அவனை ஆமாம் ஏமாத்திக்கிட்டே இருந்தார். ஆனாலும் இவன் தன்னிடத்தில் நிலையில் அவன் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுல என்ன செய்யலாங்க? சொல்லுங்க, மாறல. வாக்கு தத்தத்தில் உண்மையா இருக்கிறான். நமக்கு அதான் சொல்றேன், நமக்கு தரிசனம் இருந்தா ஆண்டவர் வார்த்தை கொடுத்தா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செய்யற ஒரு அரசியல்வாதி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துறாரு. அவர் சொல்றேன்னு சொல்லிட்டாரியா, இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரியா, ஓட்டு போட்டுறேன்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, ஒரு கால் கூட அவர் ஆமன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அது கூட பாருங்க, சொல்றீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஆமேன். ஆண்டவர் தர்றேங்கிறாரு. அவன் ஒருத்தன் தருவேன்னு சொல்லுவான், தரமாட்டான். ஆனா அவனுக்கு ஓட்ட போத்திட்டு வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமே, நான் சொல்ல புரியுதுங்களா? அவன் தரமாட்டாங்க, தரதா சந்தேகமா இருக்குது. ஆனா அவனுக்கு வாழ்க்கை சொல்றான். ஆனா ஒருத்தர் தர்றேன், எனக்கு உண்மையா இருப்பான்னு சொல்றாரு, ஒண்ணு கூட ஆமன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. வாசிங்க. அப்ப 10 முறை என் சம்பளத்தை மாத்தினான், பொண்ணை கூறானா மாத்தி கொடுத்து தொலைச்சு விட்டான். என்னடா இவ்வளவு கொடுமையா இருக்குது. ஆனாலும் தேவன் அவனுக்கு என்ன செய்யலங்க? தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ அவனை போய் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒடியாந்த மாமனாருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாங்க. என்ன செய்யறாருங்க? என் பிள்ளை மேல கையை போட்டுறாது, அவன் உத்தமனா இருக்கிறான். ஆமே, சொல்ல புரியுங்களா? அப்போ ஆண்டவர் அவனை பாதுகாத்து வருகிறார். ஆதியாகமம் 32:10. பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் கறந்து போனேன். இதுதாங்க தரிசனம். கோலும் தடியுமா தான் போனேன், ஒன்றும் இல்லாம போனையா. இன்னைக்கு எப்படி இருக்குங்க? எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க பேசுற மாதிரி இருக்கு. நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லைங்களாங்க. நம்ம வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தோம். இப்ப நமக்கு என்ன இருக்குதுங்க? மனைவி இருக்கு, கணவன் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இடம் இருக்கு, சொந்தக்காரர் இருக்கான், ஜோலிக்காரர் இருக்கான். ஆனா பிறக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாம தான் வந்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? இன்னும் நம்ம உணரல. ஆண்டவர் கொடுத்ததே நம்ப மாட்டேன்ட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32:26. இப்ப என்ன பண்ணா? உன்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்?
வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதனால என்ன பண்ணு, என்ன ஆசீர்வதி. ஏன் 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 ஆசீர்வாதம் வரணும்? அன்னைக்கு அவர் பேசினாரு, இன்னைக்கு நான் கேட்கறேன், அது ஏன் ஆசீர்வாதம் வரணும் அவருக்கு கேட்டது? அவன் போற இடத்துக்கு இன்னும் போகலங்க. அவன் போற இடத்துக்கு சேர்றதுக்கு போகல. தரிசனம் நிறைவேறல. தரிசனம் நிறைவேறாம ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல போராடுறான், அதுக்கு பெரியல்னு பேர் வச்சுட்டான். ஆனா போக வேண்டிய இடத்துக்கு அவன் என்ன செய்யலங்க, போகல. ஆதியாகமம் 35:14-15. அப்பொழுது யாக்கோப்பு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே கத்தூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தினான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோப்பு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னோடு தேவன் பேசின இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த பேச்சிலே உண்மை இருந்தது. தேவன் கொடுத்த அந்த வார்த்தையில உண்மை இருந்தது. கோலும் தடியுமாக போன அந்த மனிதனை பெரிய பரிவாரங்களோடு ஆண்டவர் கொண்டு வந்தார். வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறியது. அல்லேலூயா. அது வரையில் அவனுக்கு அந்த பிரச்சனை பூரா என்ன பண்ணுதுங்க, அவனுக்கு எளிமையாகவே இருந்தது. ஏன்? அதுக்கு விருப்பமா இருந்துச்சு. அந்த சகோதரி மேல விருப்பமா இருந்தாலும் 7 வருஷம் பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் 10 முறை நீ மாத்திரியா, எத்தனை முறை வேணாலும் சம்பளத்தை மாத்திக்க, எனக்கு உன் மக வேணும், அவ்வளோதான். அந்த மகளை கொடுத்து அடுத்த மகளுக்கு 14 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடையில 10 வருஷம் என்ன பண்றாங்க, அவன் சம்பளத்தை மாத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான். இவ்வளவு காரியங்கள் பண்ணியும் தான் பெற்றுக்கொள்ள நினைத்ததை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவன் பெரிய ஜாதியாக்குவேன் என்ற அந்த பெரிய சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் மற்ற எல்லா பாடுகளையும் அவனுக்கு எளிமையாக மாறியது. ஆமென். ஆனால் அன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக வாழும் பொழுது வருகிற பாடுகளை நாம் என்ன செய்கிறோங்க, வேதனையாக நினைக்கிறோம். இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தா ஏதாவது சொல்லுவானே, அவன் ஏதாவது என்ன பேசிட்டா என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டா அந்த நிந்தை எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி நம்மளால் நினைக்க முடியல. ஆமென். ஒரு ட்ராக்ஸுக்கே நம்மளால் நினைக்க முடியல. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் எப்படி வாங்க நினைக்கிறாங்க, ரொம்ப எளிமையாக வாங்கிடலான்னு பார்க்குறோம். பாடுகள், தரிசனம் வேணும், ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தத்தை வேணும், ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தைகள் வேணும். அவர் சொல்லி தான் நம்மகிட்ட கொடுக்கணுமே தவிர நீங்களா கேட்டு ஆண்டவர் அதை கொடு இதை கொடுன்னு என்ன செய்ய முடியாது இல்லைங்களா? வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறோம், ஆண்டவர் எனக்கு நாளையிலேருந்து இது வாங்கி கொடுக்கலன்னா, எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலன்னா, ஆமாம் துணி துவைக்க முடியாது, சரியாக வராது. அந்த மாதிரிலாம் ஆண்டர்கிட்ட போய் கேட்க முடியாது. ஆமாம் ஆமாம். மனைவிட்ட போயிட்டு இன்னைக்கு என்ன ராத்திரி 10 மணிக்கு போயிட்டு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கலன்னா பாரு ரொம்ப கஷ்டப்படுவேன், அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட போய். ஆமே, அவர் கொடுக்கிறதாங்க. ஆனால் கொடுக்கிறவர், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த சொன்னதை தான் பெற்றுக்கொள்ள நம்ம காது பத்த மாட்டேங்குது. எதோ சத்தம்லாம் காதில் வாங்குது, சினிமா பாட்டெல்லாம் போகுது, உலகத்தில் பேசுகிற வார்த்தையெல்லாம் போகுது, வீட்டில் உலகத்தில் இருக்கிற கதை, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, இது எல்லாம் இங்கே போகுது. ஆனால் ஆண்டோட சத்தம் மட்டும், அதனால தான் நம்மளால் நிற்க முடிய மாட்டேங்குது. அடிக்கடி விழுந்து போகிறதான காரணம், இதை கொஞ்சோண்டு விருத்த சேதனம் செய்யணும். இது எதெல்லாம் உள்ளே போகணுமோ அது மட்டும் தான். ஆமாம், இதெல்லாம் இதுக்குள்ளே எல்லாமே போயிட்டே இருந்தால் என்ன ஆகுங்க, இடங்கொண்டு பெருகுவாயாகன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இடங்கொண்டு பெருகி போயிட்டே இருப்போம். அதனால் இங்கே முதல்ல விருத்த சேதனம் செய்யணும். நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாவது குறைச்சிடணும். ஐயா நிற்க முடியல, கால் வலிக்குது, முழங்காலுக்கு ஸ்ட்ராங் இல்லை, வலிக்குது, நிற்க முடியல, ரொம்ப கால் வலிக்குது, என்னையா பண்ணு, வெயிட்டை குறை, என்னதான் ஏன் பண்ணுறது, முதல்ல வாயை கட்டு. அருமையான ஒரு சகரம் வால்பாறையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஒருத்தர், அவர் ரொம்ப மெலிஞ்சு வந்தார், நல்லா குண்டா இருக்கிற மனுஷன். ஐயோ என்னையா பண்ணாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மறந்துட்டேன். அது இம்மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வசனத்தை ஏதோ சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருந்தால் போதுங்க அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, சாப்பாட்டை போதும் என்ற மனதுடன் கூட என்னமோன்னு சொன்னார், அது போதும்னு சொல்லி பாருங்க நாங்கள். ஆமே அல்ல, அதுவே இல்லை, வேற ஏதோ ஒரு வசனம் சொன்னார், மறந்துட்டேன் அதை. அப்போ என்ன பண்ணாரு, நம்ம சாப்பாடு நேரத்தில் கொண்டா டீயா, கொண்டா காஃபியா, கொண்டா எல்லாத்தையும் கொண்டா கொண்டான்னு உள்ளே போட்டுருந்தா என்ன ஆகும்? அப்போ இங்கே ஏதாவது ஒன்று கட்டி விருத்த சேதனம் பண்ணாதான் பெருகிறது கொஞ்சம் குறையும். அதனால எல்லாமே உள்ளே போகுதுங்க, விருத்தத்தை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே உன் வார்த்தை மட்டும் எனக்குள்ளே வரட்டும், ஆண்டவரே
உங்களுடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்கணும் ஆண்டவரே. இப்படி ஒரு பழக்கம் நமக்குள்ளே வருமானால் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் நமக்கு எளிமையாக மாறிவிடும். அல்லேலூயா. வேதனைகள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். கஷ்டங்கள் நமக்கு சந்தோஷமாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்ப பார்க்கிறோம், இந்த ஸ்தேவான் யாரு அப்படின்னு சொன்னா, யாருங்க அவரு? ஒரு பானை பாத்திரம், அது என்ன சொல்றாங்க, பந்தி விசாரிப்புக்காரன். ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 7 பேர்ல 5 பேர் என்னன்னாங்கன்னு தெரியல. ஒரு 2 பேர் தான் மிச்சப்பட்டாரு, பிலிப்பும் ஸ்தேவானும். இந்த ஸ்தேவான் என்ன பண்றாரு, எப்படின்னா பண்றாருங்க, அது வசனத்தை வாசிங்களே. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும், அப்ப இவனுக்கு பந்தி விசாரிப்புங்கிற காரியத்தை தாண்டிடும். இவன் என்னக்குள்ள என்ன இருந்துச்சுங்க, அவனுக்கு விசுவாசம் இருந்தது, வல்லமை நிறைந்தவனா. இவன் என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப நமக்கு ஒரு வேலை சபையில கொடுத்தாங்கன்னா அந்த வேலையோட நிறுத்துறது இல்லை. ஆமே ஆமே, சொல்ல புரியுதுங்களா? நீ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடு, அதோட நிக்கல. அவரு விசுவாசத்துல வளர்ந்து என்ன பண்றாருங்க, அற்புதத்தையும் அடையாளத்தையும் செஞ்சிட்டாரு. இன்னைக்கு சபையில சொன்னா செய்யக்கூடிய ஆட்களும் இன்னைக்கு என்ன பண்ணலாங்க, குறைவா தான் இருக்கிறாங்க. ஆளே இல்லை, கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, சபைக்குள்ளாக இருந்து என்ன பண்றாங்க, செயல்பட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது, வல்லமை இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும். எங்கேயோ இருக்கிறீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்ய முடியும். எனக்குள்ள விசுவாசம் இருக்கணும், எனக்குள்ள வல்லமை இருக்கணும், இதெல்லாம் நிறமை எனக்கிட்ட இருக்கணும். இதுக்கெல்லாம் தேவை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை லீட் பண்ணுவார். நம்மள்ட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான், திரும்ப திரும்ப சொல்ற காரியம், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் எதுல நடக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் உள்ள இருந்து நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து கவலைப்படாம நேரா இயேசுநாதர் எனக்கு தருவார், இயேசுநாதர் எனக்கு தருவார்னு சொல்லியே நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை ஏமாந்து கொண்டே திரிகிறோம். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்னை சரியான பாதையில் என்னை லீட் பண்ணி நடத்துவார். அவருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியும். தேவனோடு கூட என்னாலே பேச முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு, ஒரு வல்லமையினாலே நிறைந்தவனாய் வானத்தை. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55 56. நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு வானத்தில் திறந்திருக்கிறதையும். இப்ப என்னத்தை பார்க்கிறாரு, ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரா. இப்ப இவருக்குள்ள என்ன நடக்கு தெரியுங்களா, விசுவாசம் வல்லமை மட்டும் இல்லை. இப்ப என்ன இருக்குங்க அவர்கிட்ட, இந்த பரிசுத்த ஆவி நிறைந்தவரா என்னத்தை பார்க்கிறாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து. அப்ப எதை பார்க்கிறாரு, எதை பார்க்கிறாருங்க? அப்ப தேவ மகிமை நம்மளால பார்க்க முடியுமா? முடியும். எப்ப பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப அவன்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்து தேவ மகிமையை காண்டான். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாருங்க, தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவருடைய மகிமையை காண்கிறது நல்லது. இப்போ இயேசுநாதர் என்ன பண்றாருங்க, இயேசுநாதர் பைபிள் பாருங்களேன், இயேசுநாதர் என்ன பண்றாருங்க, வலது பார்சத்துல எதுக்கு நிற்கிறாரு, ஹானர் பண்றாருங்க. தன்னுடைய புள்ள ஒருத்தன் வர போறான்னு சொல்லி எந்திரிச்சு நின்று என்ன பண்றாருங்க, வரவேற்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மரணம் என்பது எவ்வளவு ஒரு விலையேற பெற்றது என்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல வாசிங்க, அப்போஸ்தலர் 7:6-60 வாசிங்க. அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, போற நேரத்தில் கூட இயேசுநாதர் ஆண்டவரே இவங்க மேல பாவத்தை சுமத்தாதீங்க.
ஆமே ஆமே. அப்ப இவனுக்குள்ள என்னங்க இருந்தது? இல்ல ஆவியானம் இல்ல, விசுவாசம். இவனுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்துச்சு. நான் செத்தாலும் உனக்கு தான் ஆண்டவரை சாவ போறேன். அந்த விசுவாசம் இருந்ததுனால தேவனே எந்திரிச்சுன்னு என்ன பண்ணாருங்க? வெல்கம் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஆமே ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம விசுவாசம்னா எதை சொல்லியிருக்கோம்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாங்கள் அந்த விக்கிரகத்தெல்லாம் நம்புறதில்லை. இது ஒரு பெரிய விசுவாசமாங்க. நீ விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டீங்க? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிசாசே விசுவாசத்தை நம்பி என்ன பண்ணுதுங்க? விசுவாசிச்சு நடுங்குது. இயேசுநாதர் பயங்கரமானவர் சொல்லி நடுங்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த வசனம் எப்போ தெரியுமா உங்களுக்கு? கிரியையில் யாக்கோபுலர், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிசாசம் பைபிள்ல யாக்கோபு பரட்டுங்க, பின்பகம் பரட்டுங்க. 2வது கேள்வி. வீணான மனுஷனே, கிரியா இல்லாத விசுவாசம் நீங்கள் அறியீர்களா? இல்ல இல்ல, இன்னொன்னு இருக்கு பாருங்க. பிசாசும் அதுலயே தான் இருக்கு பாருங்க. பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறதே. ஐயோ, அந்த வசனத்துக்குள்ள தான் வாசிங்க. தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பிசாசம் விசுவாசிக்குதுங்க. ஆனா பிசாசுக்குள்ள என்ன இருக்குங்க? நடுக்க இருக்கு. நம்ம என்ன பண்றாங்க? இயேசுநாதரை பார்த்து பண்ணக்காரர் மாதிரி நினைக்கிறோம். நடுக்கம் இல்ல, பயம் இல்ல. இயேசுநாதரை நம்ம விட்டு வேலைக்காரன் நினைக்கிறோம். ஆனா பிசாசு நடுங்குதுங்க. அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்னதென்று, பாதாளம் இன்னதென்று அவனுக்கு தெரியும், தண்டனை இன்னதென்று பிசாசுக்கு தெரியும். நடுங்குறான். ஆனா நமக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏசுடா நான் சொல்றதை கேட்கறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமே. நான் சேவான் அப்படி நினைக்கல. அவன் விசுவாசித்து என் தேவனுக்காக நான் சாகவும் தயார் என்று சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் எந்திரிச்சுன்னு வெல்கம் பண்றார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் பாடு மரணத்தில் சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. ஆமே. அப்ப நம்மளாம் எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ அவனுடைய அந்த பாடு மரணம் இருக்கு பார்த்தீங்களா, அது விதை. அது விழுந்தோன்னு என்ன பண்ணுச்சு? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனம் வாசிங்க. அவனும் அப்போஸ்தலர் 8:4 வாசிங்க. இப்படி சொல்லி செத்துட்டான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ சேவானுடைய விதையானது விருட்சகமாக எழும்ப ஆரம்பிக்கிறது. அப்ப எழும்பி அநேகரை என்ன பண்ணுங்க? சிதறி போக பண்ணி எருசலேமில் இருந்த அந்த வார்த்தை சமாரியாவுக்கு போக ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியா உலகத்தின் கடைசி பரிந்தும் புறப்பட்டு போக சேவானுடைய மரணம் அங்கே வித்தாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் எவ்வளவு தூரம் போய் கொண்டிருக்கிறது? நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரம் அங்க போகுது? நாம விதைகளாக மாறுகிறோமா? நான் விதையா இருந்தா நிறைய என்ன பண்ணணுங்க? என்ன போல மாத்தணும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாருங்க? விழுந்தாலோடைய செத்தாலோடைய அதிக பணம் தராது. உன்னை போல 4 பேரை மாத்து. ஆமே. நம்மளை போல ஒரு 4 பேர் வேணுங்க. 4 பேரை மாத்து. விதைக்கணும். நான் சீடா இருந்தேன்னா என் மூலமா வித்து வளரணும். இன்னொரு 4 பேர் ஒரு ஆள் பிரசங்கித்தாச்சு, ஆள் ஆயத்தை பண்ணியாச்சு, சந்தோஷமா இருக்கு. இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள நிறைவேறுங்களா? ஆமே. நான் முன்னாடி செஞ்சிருக்கலாம், ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம், அது வேறு. ஆனா இன்னைக்கு சபையில ஒருத்தர் நான் உருவாக்கி இருக்கேன்னு சொன்னா இன்னும் 3 பேரை உருவாக்குற என் மேல விழுந்த கடமையா இருக்குது. அந்த பாடுக்காக நான் என்ன பண்ணுங்க? வலியை சுமந்துதான் ஆகணும். ஆமே. அதுக்காக நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும்.
அதுக்காக நான் கூப்பிட்டு தான் பார்க்கணும், ஏமாற்றப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதாங்க இந்த ஊர் மாறும். ஆமென், ஆமென். நான் நகராம அந்த இடத்துல உக்காந்தா என்ன இருக்குனுங்க? ஆமென். நம்ம ரொம்ப நகராம அங்கே இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க? காலில் கட்டு போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு கதைன்ட்டு. புரியுதா? கால் ஆட்டாமல் படுத்துருந்தா என்ன பண்ணுவாங்க? முடிச்சு போச்சு நினச்சி என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம விசுவாசி இருந்தால் என்ன பண்ணணுங்க? கொஞ்ச நேரம் அசைஞ்சிட்டு இருக்கணும். இல்லைன்னா விசுவாசி செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். உன்ட்ட விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம அசையணும். என்ன பண்ணணும்? யார்கிட்டையாவது ஒரு ஆத்திரை பற்றி, ஏசுநாதரை பற்றி சொல்லிடணும். யார்கிட்டையாவது ஆண்டோட அற்புதத்தை பற்றி சொல்லிடணும். ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால் ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15 - 16 வசனங்கள். கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்போ சவுல ஆண்டவர் பிடிச்சதுக்கான காரணம், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் எவ்வளவு அடிப்பட போறான்னு பாரியா, இவன் அதுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர், ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்காக வச்சிருக்காருங்க. அப்படித்தானே பவுல் அதுல தாங்க சந்தோஷப்பட்டாரு. ஆமென். நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டமும் போட மாட்டேங்கிறோம். ஒரு கஷ்டம் இல்லாம ஆண்டவர்கிட்ட அப்படியே நேரம் கொட்டணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காரியம் கொட்டாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்கு என்று ஊழியங்கள் செய்கிறோமா? இதில் வருகிற பாடுகளில் தான் உங்களுடைய மேன்மையே அடங்கியிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால சொல்றாங்க, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறீர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லையா, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று கூட எனக்குள்ள என்ன செய்யாதுங்க, வரப்போறது கிடையாது. ஆமென். யோபுனுடைய நிலை அப்படிதான் இருந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் சகோதரர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணினான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு என்று நம் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்த பாடுகளிலே ஒரு சந்தோஷம் காணப்படும். ஆண்டவருக்கு என்று நான் நிற்கிறேங்க, எனக்கு வந்த பாடுகள் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கிறேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பாரம்பரியங்கள், நிறைய சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு கர்த்தருடைய வசனத்தை வீணா போக்கிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாறணுங்க, இதெல்லாம் மாறணும். ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக நிற்கும் பொழுது வருகிற பாடுகள் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த சந்தோஷத்தின் பின்னால ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்று வைராக்கியமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை பாடுகளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுமா?